பஞ்சகிருத்திய பராயணா இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கும் சௌந்தர்ய லஹரிக்கும் என்ன சம்பந்தம்? சக்தி இல்லாம சிவனால இயங்க முடியுமா? நமஸ்காரம், ஸ்ரீ குருப்யோ நமக. போன வீடியோல சௌந்தர்ய லஹரியோட ஆரம்பத்தை பத்தி பார்த்தோம். இப்ப இந்த 2 கேள்விகளுக்கும் பதில ரொம்ப தெளிவா ஆதிசங்கரர் சௌந்தர்ய லஹரியோட முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றார். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சேதேவம் தேவோ ந கலு குஷல ஸ்பந்திதுமபி. அதாவது அந்த பரபிரம்மம் சிவன் படைத்தல், காத்தல், அழித்தல், திரோதானம், அனுகிரகம் அப்படிங்கிற 5 தொழிலையும் சக்தியோட இணைஞ்சிருந்தாதான் மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த விளக்கம். அப்ப இந்த 5 தொழிலுக்கும் பஞ்ச கிருத்தியத்துக்கும் பின்னாடி இருக்கிற சக்தியே அந்த பராம்பிகை தான். அதை தான் ஆதிசங்கரரும் ரொம்ப தெளிவா முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றார். அப்போ பஞ்சகிருத்திய பராயணாங்கிற லலிதா சகஸ்ரநாமத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அதோட விளக்கமான முதல் ஸ்லோகம் ஆஃப் சௌந்தர்ய லஹரிக்கும் இவ்வளோ விளக்கம் இருக்கு. இந்த விளக்கங்களை எப்படி கத்துக்கிறது, இந்த அர்த்தங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த கேள்வி. சௌந்தர்ய லஹரியோட இங்கிலீஷ் கிளாஸஸை கூடிய சீக்கிரம் ஜூலைல ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமம் கிளாஸஸை நீங்க எல்லாரும் கேட்டுண்டு வெயிட் பண்ணிட்டே இருந்த கிளாஸஸை ரொம்ப சீக்கிரம் ஆகஸ்ட்லயே ஆரம்பிக்கிறேன். எப்படி ஜாயின் பண்றது, என்ன கிளாஸ் டீடைல்ஸுங்கிறத வரப்போற வீடியோக்கள்ல சொல்றேன். தொடர்ந்து பாருங்க. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். ஸ்ரீமாத்ரே நமக.